இந்த இடம் ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. கொஞ்சம் நிறைய கல்லெல்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் காஞ்ச இலையெல்லாம் போட்டு செடி வளர்க்குறதுக்காக கொஞ்சம் இடம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். என்ன போடுற? மண்புழு ஒரு கடையில் வாங்கினது. அந்த சைடு செடிக்கு நம்ம வீட்டில் இருக்கிறது தனியாக கொடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இது வந்து வீட்டில் நம்ம ரெடி பண்ணுற கிச்சன் கம்போஸ்ட் இருக்குல்ல, அது இந்த செடிக்கு இது மட்டும் கொடுத்து பார்க்க போகிறேன். எந்த அளவுக்கு இது வளர்ச்சி இருக்குதுன்னு பார்க்கலாம். எறும்பு தொல்லை தான் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. என்ன தான் பண்ணுறதுனே தெரில. வேப்பெண்ணெய் டெய்லியுமே அடிச்சுட்டே இருக்குதுன்னா செடி என்னத்துக்கு ஆகும்? ஒரு நாள் விட்டோம்னாலும் பார்த்திங்கன்னா அடுத்த நாளே நிறைய வந்துடுது. இதுக்கு யாருக்காவது ஏதாவது ரெமெடி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். முடிஞ்சளவு இந்த இடத்த கொஞ்சம் ரெடி பண்ணி தான் இந்த தடவை செடி வச்சுருக்கேன். பார்க்கலாம் இந்த தடவை எப்படி வருதுன்னு. இந்த கிச்சன் கம்போஸ்ட் சலிக்கல நான், ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா மக்கினது தான். சரி, இதை மட்டும் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எதுக்கு? இது வந்து எரு, மாட்டு எரு. இது மட்டும் போட்டோம்னா எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலான்னு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அப்பா அங்க செடி இருக்குது. அம்மாட்ட தங்கமே. ஒரு செடிக்கும் வேறு வேறு உரம் போட்டிருக்கேங்க. இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது என்னென்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.